அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. சண்டே வந்து நல்லபடியாக போச்சு நேற்று. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நேற்று வந்து சண்டேனால சரி கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு வந்து இடியாப்பமும் முட்டை கிரேவியும் கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் நேற்று நான் இடியாப்பம் செஞ்சிருந்தேன். இது முட்டை கிரேவி. இது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். நம்ம இடியாப்பத்தில் வந்து நிறைய போட்டு ஊற வச்சு சாப்பிடணும். அப்போ தான் இந்த ஷேர்வா இது குழம்பு ஷேர்வா எப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால தான் நான் இவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன். இது ரெசிபி சூப்பராக இருக்கும். இது இடியாப்பத்தோட இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு. நான் ஒரு 4 முட்டை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக என்னோடய முட்டை கிரேவி ரெடி ஆகி வந்துருச்சு. முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. அங்கங்கே அந்த முட்டை உடஞ்சி அந்த சங்க்ஸ் கிடைக்கும்ல, அது வந்து நம்ம சாப்பிடும்போது இடியாப்பத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இடியாப்பமும் புழிஞ்சு வச்சுட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க ஸ்பெஷல். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே தானே வீட்டிலே இருப்பாங்க. டெய்லி நல்லா சாப்பிட்டுட்டு போக முடியாது. இங்கே வந்து 7:30க்கெலாம் பஸ் வரனால சீக்கிரம் ஒரு 7க்கெலாம் சாப்பிட்றணும். அவ்வளோவா சாப்பிடவும் முடியாது காலங்காத்தால். அதனால அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே இங்கே எங்களுக்கு எப்போவுமே லீவு தான் இங்கே யூஎஸில். அந்த நாள் வந்து ஸ்பெஷல்னால அவங்க எது கேட்குறாங்களோ அதுதான் நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லார் வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களோட விருப்பம் தானே நம்ம விருப்பமும். நான் இடியாப்பமும் என்னோடய எக்கு கிரேவியும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருந்தேன். இதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிக்கணும். இதுவே 10-10:30 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. சண்டேனாலே ரொம்ப லேட்டாக தானே ஆரம்பிக்குது டைமே. அதுக்கப்புறம் லஞ்சு வந்து நான் ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தேன். முள்ளங்கியும் கறியும் போட்டு சால்னா பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறியும் தேங்காய் சில்லு இருக்குல்ல, அதை போட்டு அந்த பெரட்டல் மாதிரி செஞ்சுருந்தோம். இந்த தேங்காய் சில்லு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறியோட இது சாப்பிடும்போது. இது வந்து கொஞ்சம் சூப்பு, மட்டன் சூப்பு. முள்ளங்கியும் கறியும் போட்டு தான் செஞ்சுருந்தேன். யார் வீட்டிலலாம் முள்ளங்கி கறி போட்டு செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் சைடில் முள்ளங்கி வெண்டைக்காய்லாம் போட்டு செய்வோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுருமுரி, அதாவது மைசூரில் வந்து சுருமுரின்னு சொல்லுவாங்க, மசாலா பொரின்னு கூட சொல்லலாம். பொரியில் வந்து அந்த கேரட்டு, வெங்காயம், குக்கும்பர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கலந்து செய்வோம்ல, அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணியிருந்தேன். இதுதான் சண்டே மினி விலாக். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.